கார்னருக்கு கார்னர் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிற மனைகளை நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது இதை எப்படி சாத்தியமாக்குறது, எப்படி அந்த இடத்துல ஒரு நல்ல வீடை கட்டுறது? ஒரு ஃபேக்டரி, ஒரு ஆசிரமம், இப்போ ஈஷா வச்சிருக்காரு, ஈஷாவுடைய இடம் போய் ஸ்கொயரா இருக்குமா? அப்போ வணிக வளாகங்கள் தப்பா இருக்கலாம். தப்பா இருந்தாதான் அங்க கூட்டமே கூடும். அதுக்காக தவறான வாசத்துல போய் நீங்க வந்து கட்டிட்டு பிசினஸ்ல ஜெயிச்சலாம் நினைச்சிடாதீங்க. அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் தெரிஞ்சுக்கணும். குபேரமூலை இழுத்திருந்தால் பணம் வரும்னு நினைச்சுக்கிறான். குபேரமூலை இழுத்திருந்தா ஆள் உயிரோடு இருக்கிறதே கஷ்டம். ஏன்? ஈசானியம் குறைஞ்சு போச்சு. உடைச்சி கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் வாஸ்து நிபுணர் வந்தார், என் வாழ்க்கையை மாறிச்சுன்னு அவரை புகழாரம் சூட்டுறதுல என்ன பயனுக்கு? ஒன்றும் இல்லை. நீ ஏன் 4 அடி தாராள மனசுல விட்டு போ, நீ நல்லா இருக்க போ. ஒரு வீடு தப்புன்னு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அவங்க வாடுற வீடு சரியா தப்பான தப்புன்னு தெரிஞ்சு அந்த வீட்டில இருந்து வெளியே வரத்துக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகுது தெரியுமா சில பேருக்கு? இந்த உலகம் வெயிட்னா எப்படி ஆச்சு? செங்கல் எங்கேருந்து தயாரிக்கப்படுது? மணல் எங்கேருந்து தயாரிக்கப்பட்டது? கம்பி எங்கேருந்து தயாரிக்கப்பட்டது? இங்கே இருக்கிற விஷயத்தே தான் இங்கேருந்தே தான் உருவாக்கி இங்கேயே தான் நம்ம பில்டிங்கை கட்டுறோம். அப்புறம் உலகம் எப்படி வெயிட் ஆகும்? இப்போ இந்த மாதிரியான மனைகளை நான் நிறைய இடங்கள்ல பார்க்குறேன். இது சரிதானா? ஏன்னா ரோடு எப்போ போட்டாங்க, மனை எப்போ வச்சாங்க, அங்கே எப்போ பில்டிங் கட்டினாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது.